ப்ளஸ் 2 முடிச்சுட்டு நான் டிகிரி கூட படிக்கல. ஒரு டிப்ளமோ கோர்ஸ் என்னோடய குடும்பத்தோட வறுமை நிலையின் காரணமாக எதையும் படிக்க முடியாமல் ஒரு டிப்ளமோ கோர்ஸ், அதுவும் கவர்மெண்ட்டில் ஸ்டைஃபண்டோடு கொடுக்குற கோர்ஸை நான் சூஸ் பண்ணேன். பட் எனக்கு பிடிக்காம தான் நான் போய் ஜாயின் பண்ணேன். யூத் பேப்பரின் இனிய வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மணிமொழியன் பேசுகிறேன். என்னோடய நேட்டிவ் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் பக்கத்தில் இருக்க காணலாப்பாடி அப்படின்ற ஒரு குக்கிராமம். எங்கள் அப்பா அம்மா வந்து விவசாயி தான். என்னோடய கூட பிறந்தவங்க 3 அக்கா, ஒரு தங்கச்சி, நான் ஒரே பையன். ரொம்ப புவர் ஃபேமிலி தான். அப்பா விவசாயம் பண்ணி தான் வந்து எங்களை எல்லாமே வந்து படிக்க வச்சாங்க. அதுவும் முக்கியமாக எங்கள் வீட்டில் இருக்க பெண்கள், என்னோடய அக்கா தங்கச்சி எல்லாருமே வந்து அப்பா படிக்க வைக்கணும், படிப்புக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. என்னோடய அப்பா வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணி ஒவ்வொரு தடவையும் அந்த நெல் மூட்டை எடுத்து மண்டியில் போட்டு கடனை தான் கட்டிட்டு வருவாங்க. ஏன்னா அவ்வளோ கடன் வாங்குவாங்க எங்களோட படிப்பு செலவுக்காக. எல்லாமே கடன்லேயே இருந்த மாதிரியே இருந்தது. நான் படித்தது எல்லாமே வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். அதுவும் வந்து வில்லேஜில் தான், ஐங்குணம் என்ற கிராமம் அது. அந்த எல்லாமே தமிழ் மீடியமில் தான் படித்தேன். ஸோ எனக்கு நான் இப்போ இருக்கிற நிலைமையை யோசித்து பார்க்குறப்ப நான்லாம் இந்த மாதிரி ஒரு பொசிஷனுக்கு வருவேன் அப்படின்ற ஒரு நினப்பு கூட எனக்கு கொஞ்சம் கூட இல்லவே இல்லை. ஏன்னா ஏதோ கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏனோ தானோன்னு ஒரு விளையாட்டு போக்குத்தனமாக தான் நான் படித்தேன். பெரிய ட்ரீம்லாம் எனக்கு சின்ன வயசில் எதுவுமே இல்லை. ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருப்பேன். அதே மாதிரி விவசாயத்துக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கேன். சின்ன வயசில் நான் அப்பா கூட வந்து விவசாய வேலைகள்லாம் பார்ப்பேன், மாடு மேய்ச்சிருக்கேன். அதே நேரம் நிறைய பசங்களோட விளையாடிருப்பேன், கிரிக்கெட் விளையாடுவேன். ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து படிப்பை தாண்டி மற்ற விஷயங்கள்லாம் நிறைய இருந்ததால் என்னால் வந்து படிப்பில் அந்தளவுக்கு வந்து ஒரு ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஸோ அந்த மாதிரியான ஒரு பேக்ரவுண்டில் தான் நான் வந்திருக்கேன். நான் 10th வந்து பார்த்திங்கன்னா நான் படித்த ஸ்கூலில் அதுதான் ஃபஸ்ட்டு மார்க்கு. அந்த ஸ்கூலோட ஹிஸ்ட்ரியிலே அதுதான் ஃபஸ்ட்டு மார்க்கு. ஆனால் மார்க் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜ் மார்க் தான், கம்மியான மார்க் தான். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்கூலில் தான் நான் 10th படித்தேன். அதுக்கப்புறம் 10th வரைக்கும் தான் அந்த ஸ்கூல் இருந்தது. +1 +2 நான் வந்து திருவண்ணாமலை டவுனில் இருக்கிற ஒரு ஸ்கூலில் படிக்கிற ஒரு கட்டாயம் இருந்தது. அந்த ஸ்கூலில் போனால் நான் 10th ஒரு ஸ்கூலில் எடுத்த ஃபஸ்ட்டு மார்க்கு. நான் +1 அந்த கிளாஸில் அதுதான் கடைசி மார்க்காக இருந்தது. ஸோ அப்போ தான் நான் உணர்ந்தேன், ஒரு வில்லேஜிலேருந்து வர ஒரு பையன், ஃபஸ்ட் மார்க் எடுக்கிற பையன் டவுனில் வரப்போ அந்த கிளாஸில் கடைசி மார்க்காக இருக்கான். ஸோ அப்போ அந்த சேஞ்சஸ் வந்து நான் வந்து நல்லாவே ஃபீல் பண்ணேன். என் மனசுக்குள்ளே அது நான் உணர்ந்தேன். எப்படி நம்ம வந்து ஒரு கிராமத்தில் படித்த ஸ்கூலில் ஒரு முதல் மாணவனாக இருக்கும், ஆனால் அதே மாணவன் வந்து டவுனில் படிக்கிற ஸ்கூலில் வந்து ஒரு அந்த கிளாஸ்லேயே கடைசி மாணவனாக இருக்கிறேன்ற ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எனக்கு 11th படிக்கிறப்போ வந்தது. எனக்கு மற்ற ரேங்க் எடுக்கிற பசங்கள்லாம் பார்க்குறப்ப எனக்கு கொஞ்சம் மலைப்பாக இருக்கும். ஸோ நம்ம இவ்வளோ நாள் வரைக்கும் ஏதோ ஒரு ஆவரேஜ் ஸ்கூலில் நம்ம வந்து ஃபஸ்ட் மார்க் எடுத்துட்டோம், இப்போ தான் தெரியுது நமக்கும் மேலே எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்றது எனக்கு அந்த கிராமத்துலேருந்து நகரத்துக்கு போகிறப்ப தான் நான் உணர்ந்தேன். அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்லேருந்து நான் ஒரு 1 இயருக்கு என்னால் வெளியே வரவே முடியல. நான் +1 பார்த்திங்கன்னா ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா டபுள் டிஜிட்டில் தான் இருக்கும், சிங்கிள் டிஜிட் ரேங்கே நான் வாங்கலை. ஸோ இருந்தாலும் என் மனசுக்குள்ளே இல்லை, நம்ம வரணும், முன்னாடி மார்க் வாங்கணும், நம்ம சிங்கிள் டிஜிட் ரேங்க் வாங்கணும் அப்படின்னு நான் ட்ரை பண்ணேன். 11th ஃபுல்லாக என்னால் வாங்க முடியல. அதுக்கப்புறம் ஆனால் நான் டாப்பர் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து எனக்கு என் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. என்னதான் இருந்தாலும் ஒரு ஸ்கூலில் நான் டாப்பர், அந்த எண்ணம் வந்து எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதை ஃபோக்கஸ் பண்ணி நான் படிச்சுக்கிட்டே இருந்தேன். 11th சம்மர் லீவ் வருது, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்தேன். +2 பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டேர்ம் எக்ஸாம் ரிசல்ட் வருது, ரேங்க் கார்டெலாம் கொடுக்குறாங்க. அப்போ நான் நினச்சிட்டு இருக்கேன், கண்டிப்பாக ஏதாவது ஒரு சிங்கிள் டிஜிட்டில் எனக்கு ரேங்க் வந்தால் போதும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன். ஒவ்வொரு தடவையும் மார்க் கொடுத்து ரேங்கிங் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு மார்க் சொல்கிறப்ப எனக்கு அப்படியே கொஞ்சம் மனசுக்குள்ளே ஆர்வமாக இருக்குது, நம்ம என்ன ரேங்க் இருப்போம்னு சொல்லிட்டு. 3rd ரேங்க் சொல்கிறாங்க, 2nd ரேங்க் சொல்கிறாங்க, என்னோடய பேர் வரல. ஃபஸ்ட் ரேங்க் என்னோடய பேர் சொல்கிறாங்க. எனக்கு ஃபஸ்ட் டைம் நான் வந்து ரொம்ப பிரமிப்பாக வந்து என்னோடய லைஃப்பில் வந்து என்னை அறியாமலேயே ஒரு சந்தோஷம், நம்மளாலேயும் முடியுமா அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் எனக்கு அந்த +2 ஃபஸ்ட்டு டேர்ம், அதாவது அந்த காலாண்டுக்கு முந்தைய தேர்வு அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த தான் வந்தது. ஸோ எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்தது இந்த இதுதான். ஏன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளாஸில் கடைசி மார்க்கு 10th அந்த கடைசி மார்க் எடுத்த நான் +2 ஒரு மிட் டேர்ம் எக்ஸாமில் ஒரு முதல் மாணவனாக வர முடியுது அப்படின்றப்போ இது எனக்கு மிகப்பெரிய கான்ஃபிடென்ஸ் எனக்கு கொடுத்தது. ஸோ அப்போ நம்ம முயற்சி பண்ணால் நம்ம கடைநிலை மாணவனாக இருந்தாலும் கண்டிப்பாக முதல்நிலை மாணவனாக வர முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை எனக்கு கொடுத்தது வந்து அந்த +2 இருக்கிற ஃபஸ்ட் டேர்ம் எக்ஸாம் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2nd ரேங்க் 3rd ரேங்க் இப்படி தான் இருந்துகிட்டு இருந்தேன்.
இதே மாதிரி தான் போயிட்டு இருந்தேன். பட் இருந்தாலும் என்னால் ப்ளஸ் டூவில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்கோர்லாம் என்னால் பண்ண முடியல. ஆவரேஜ் ஸ்கோர் தான். ஈவன் எங்கள் ஸ்கூல்லையுமே வந்து நல்ல ஸ்கோர் இல்லை, ஆவரேஜ் ஸ்கோர் தான். ஸோ நான் எதிர்பார்த்த மார்க்கும் எனக்கு ப்ளஸ் டூவில் எனக்கு கிடைக்கல. நான் ரொம்ப ரிசல்ட் வந்தது நான் ரொம்ப நொடிஞ்சு போயிட்டேன். நம்ம எதிர்பார்த்த மார்க்கும் வரலை அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலிலேயும் ரொம்ப கஷ்டம். அக்காங்களாம் எல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு அடுத்து மேரேஜ் இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ என்னால் படிக்க முடியாத மேற்கொண்டு படிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் நான் இருந்தேன். மார்க்கும் சரியாக வாங்கலை, படிக்கிறதுக்கும் நிறைய செலவாகும். எனக்கு BEE வந்து கிடைச்சது. அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 12,500 per செமஸ்டர் நினைக்கிறேன். ஸோ அந்த ஃபீஸ் கூட என்னால் கட்ட முடியாமல் நான் BE ஜாயின் பண்ணல. நான் ஆக்சுவலாக நான் வந்து இதை தான் படிக்கணும், இதை தான் நான் வந்து படிப்பேன், எனக்கு நீங்கள் இதை படிக்க வைங்கன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாட்ட நான் என்றைக்குமே ஃபோர்ஸ் பண்ணதில்லை. ஏன்னா எங்கள் அப்பாவோட நிலைமையை வந்து நான் நல்லா உணர்ந்திருக்கேன். ஒரு தடவை எங்கள் அப்பா வந்து மழையில் வந்து ஏர் ஓட்டுறாங்க. ஏர் ஓட்டுறப்ப அந்த ஏர் கலப்பை இருக்கும் இல்லையா, அந்த கம்பி காலில் மாட்டிச்சு. காலில் மாட்டி குத்திட்டு பெரிய காயம். அது நடக்க முடியல. அந்த மழையில் வந்து நனைஞ்சு எங்கள் அப்பா வந்து நடக்க முடியாமல் நொண்டிக்கிட்டு வந்தாங்க. ஸோ அந்த காட்சி வந்து என்னால் இன்னுமே மறக்க முடியல. ஏன்னா எங்களை படிக்க வைக்கணும். அதாவது எல்லாமே சொல்லுவாங்க, அக்கம் பக்கத்துலாம் சொல்லுவாங்க, பொம்பளை பிள்ளை ஏன் படிக்க வைக்கிறேன், 4 பொட்டை பிள்ளைங்களை பற்றி நீ ஏன் படிக்க வைக்கிறேன், உனக்கு வந்து செலவு தான் அது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டி எங்கள் அப்பா வந்து எல்லாருமே வந்து பொம்பளை பிள்ளைங்களாக இருந்தாலும் அவங்கள படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. அந்த இன்சிடெண்ட் வந்து என்னால் மறக்க முடியல. எந்த இன்சிடெண்ட்னா, அந்த ஏர் ஓட்டுறப்ப அந்த காலில் வந்து கலப்பை ஏறிடுச்சு. அது அவ்வளோ ஒரு காயம். நடக்க முடியாமல் மழையில் வந்து நடந்து வந்தாங்க. நான் அந்த காட்சி வந்து என் முன்னாடி அப்படியே நிற்குது. ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் வந்து எங்கள் அப்பா வந்து படிக்க வச்சாங்க. அதனால் எங்கள் அப்பா கிட்ட நான் எதையுமே என்னால் ஃபோர்ஸ் பண்ண முடியல. நீங்கள் இதை தான் படிக்க வைக்கணும், நீங்கள் எனக்கு செலவு பண்ணணும், நீங்கள் இதை பண்ணணும், எனக்கு இதை செய்யணும்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாட்ட எதுவுமே எனக்கு கேட்க தோணலை. அதனால தான் வந்து நானாக வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டேன். யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது, நமக்கு தேவையானதை நம்ம தான் பார்க்கணும். 6 மாதம் வீட்டிலே தான் இருந்தேன். எந்த கோர்ஸும் எதுவுமே நான் படிக்கல. என்னோடய ஃப்ரெண்டு சரவணன் ஒரு ஃப்ரெண்டு, அவன் தான் வந்து எனக்கு வந்து சொன்னான், இந்த மாதிரி வந்து செலவே இல்லாமல் ஒரு படிப்பு இருக்குது, நீ எதுக்குமே கஷ்டப்பட வேண்டாம், நீ ஏன் வந்து ஃபேமிலியில் அக்காங்க தங்கச்சியெல்லாம் நினச்சி ஏன் கஷ்டப்படுற, நீ செலவே இல்லாமல் படிக்கலான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு வழியை காட்டினான். டிப்ளமோ இன் நர்சிங். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஃபீஸுமே கிடையாது. டியூஷன் ஃபீஸ் கிடையாது, கோர்ஸ் ஃபீஸ் கிடையாது, மெஸ் ஃபீஸ் கிடையாது, எதுவுமே இல்லை. ஸ்டைஃபண்ட் வந்து மாதம் 300 ரூபா கொடுப்பாங்க. ஸோ செலவே இல்லாமல் மாதம் 300 ரூபா ஸ்டைஃபண்ட் கொடுப்பாங்க. ஸோ அதிலேயே வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு எல்லாமே அடங்கிடும். ஸோ செலவே இல்லாமல் நமக்கு ஒரு படிப்பு கிடைக்குதுன்றதுக்காக எனக்கு தெரியவே தெரியாது நர்சிங்கில் வந்து மேல்லாம் படிக்கலாம் அப்படின்றது எனக்கு தெரியவே தெரியாது. பட் இருந்தாலும் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயமாக தான் இருந்தது இது. என்ன ஏதோ நம்ம வந்து ஃபீமேல்லாம் படிக்கிற ஒரு கோர்ஸ் நம்ம போகிறோமே, அதுவும் ஒரு டிப்ளமோ கோர்ஸ். +2 முடிச்சுட்டு நான் டிகிரி கூட படிக்கல, ஒரு டிப்ளமோ கோர்ஸ். என்னோடய குடும்பத்தோட வறுமை நிலையின் காரணமாக எதையும் படிக்க முடியாமல் ஒரு டிப்ளமோ கோர்ஸ், அதுவும் கவர்மெண்ட்டில் ஸ்டைஃபண்டோடு கொடுக்குற கோர்ஸை நான் சூஸ் பண்ணேன். பட் எனக்கு பிடிக்காம தான் நான் போய் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணி ஃபஸ்ட் இயர்லாம் எனக்கு பிடிக்கல. நான் வந்து ரொம்ப அழுதேன், கஷ்டப்பட்டேன். நான் வீட்டுக்கு போயிடுவேன், ஓடிடுவேன், என்னால் முடியலைன்னு சொல்லிட்டு நான் கஷ்டப்பட்டேன். இன்றைக்கும் என்னோடய பேட்ச்மேட்லாம் சொல்லுவாங்க, நீ வந்து ஃபஸ்ட் இயரில் வந்து உடனே அழுத வந்தானடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நான் வந்து ஜாயின் பண்ணி ஒரு 3 இயர்ஸ் நான் டிப்ளமோ கோர்ஸ் முடித்தேன். முடித்ததும் நான் வீட்டுக்கே போகல, நேராக சென்னையில் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் நான் வந்து ஒர்க் பண்ணேன். 4,000 சேலரி கொடுத்தாங்க. கொடுத்ததுக்கப்புறம் தான் நான் வந்து என் மனசுக்குள்ளே தோணுது, ஸோ நம்ம பிடிக்காத ஒரு விஷயத்தை நம்ம படிச்சிருக்கோம், ஓகே இப்போ நம்ம சம்பாதிக்கிறோம், நம்ம ஏதாவது பண்ணணுமே அப்படின்றது என் மனசுக்குள்ளே தோணிகிட்டே இருந்தது. ஸோ ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கப்பவே வந்து வீட்டில் எல்லாருமே டிகிரி படிச்சிருக்காங்க, அக்காங்க எல்லாமே. ஸோ நம்ம வந்து டிகிரி படிக்காமல் விட்டுட்டோம். ஸோ நம்ம பேருக்கு பக்கத்தில் ஒரு டிகிரியாச்சும் இருக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணேன், நான் ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணிவிட்டு நான் சம்பாதிச்சதில் கரஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் ஒரு டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் ஒரு டிகிரி அப்ளை பண்ணுறேன் 2008. அப்ளை பண்ணிவிட்டு எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து நர்சிங்கில் வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் படித்தா கவர்மெண்ட் ஜாப் போடுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா கன்சால்டேட் பேன்னு சொல்லிட்டு 3,500 சேலரியில் எனக்கு 2008 திண்டுக்கல் ஜிஹெச்சில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்தது. ஸோ நேராக நான் திண்டுக்கல் ஜிஹெச்சில் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்டடி சென்டர் நான் சென்னையிலேருந்து திண்டுக்கல் மாற்றுறதுக்கு அதுக்கு ஒரு 1,000 ருபீஸ் பே பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக ஃபீஸ் ஞாபகம் இல்லை. ஸோ அதையும் பே பண்ணி சென்டரை மாற்றி திண்டுக்கல்லில் ஒரு 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணிக்கிட்டே அந்த 3,500 சேலரி வாங்கிக்கிட்டு என்னோடய சேலரியில் நான் வந்து என்னோடய பர்சனல் செலவையும் பார்த்துக்கிட்டு இதையும் பண்ணிக்கிட்டு
பெருசாக வீட்டுக்கு எதுவும் நான் செய்யலை. ஏன்னா என்னோடய பர்சனலுக்கே எனக்கு கரெக்டாக இருந்தது. டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணேன். 2011 நான் கம்ப்ளீட் பண்ணேன். ஆக்சுவலாக பேருக்கு பக்கத்தில் போகிறதுக்காக தான் நான் படித்தேன் டிகிரியை. பெரிய எனக்கு ட்ரீம் இந்த மாதிரிலாம் வரணும்லாம் எனக்கு கொஞ்சம் கூட தோணவே இல்லை. 2011 நான் திண்டுக்கல் ஜிஹெச்சில் வேலை பார்த்துட்ருக்கப்போ நைட் டியூட்டி போட்டிருந்தாங்க. அப்போ வந்து எனக்கு ஆக்சுவலாக பேர்லாம் ஞாபகம் இல்லை. ஒரு நண்பர் வந்து அட்மிஷன் ஆகிருந்தார். பேசிகிட்டு இருப்பேன், நீங்கள் என்ன ஒயிட் ட்ரெஸ்லாம் போட்டிருக்கீங்க, நீங்கள் என்ன கம்பவுண்டரா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை நான் கம்பவுண்டர் கிடையாது, ஸ்டாஃப் நர்ஸ்னு சொல்லுவோம். ஸ்டாஃப் நர்ஸில் மேல்லாம் இருக்காங்களா, ஜென்ஸ்லாம் எடுக்கிறாங்களான்னு கேட்டேன். ஆமாம் எடுக்கிறாங்க அப்படின்னு. என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து டிப்ளமோ படிச்சிருக்கேன். ஓ டிகிரியில் எதுவும் படிக்கலன்னு. இல்லை படிச்சிருக்கேன், நான் கரஸில் படிச்சிருக்கேன். அவங்கக்கிட்ட நான் கான்வர்சேஷன் பண்ணுறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் எக்ஸாம் படிச்சிட்ருக்கேன். எங்கே படிச்சிட்ருக்கேன்னா ஆயக்குடின்னு ஒரு ஃப்ரீ கோச்சிங் சென்டர் ஒன்று இருக்குது. ஸோ அங்கே வந்து நான் காம்படிட்டிவ் எக்ஸாம் படிச்சிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. ஸோ எங்களுக்குள்ளே இந்த பேச்சுவார்த்தை வரப்போ தான் வந்து நீங்களும் பண்ணலாமே அப்படின்னு கேட்குறப்ப நான் சொல்கிறேன், இல்லை நான் வந்து கரஸில் தான் படிச்சிருக்கேன். ஸோ கவர்மெண்ட் ஜாபுக்குலாம் நான் எலிஜிபிள் கிடையாது அப்படின்னு நானாக சொல்கிறேன். உடனே அவங்க வந்து சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் கரஸில் படித்தாலும் கவர்மெண்ட் ஜாபுக்கு எலிஜிபிள், நிறைய பேர் வந்து வேலை வாங்கியிருக்காங்க, நீங்கள் படிக்கலான்னு சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியுது, ஓ நம்ம கரஸில் படித்தாலும் நம்ம வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் எழுதலாம் அப்படின்ற ஒரு ஐடியா எனக்கு அப்போ தான் தெரியுது. ஸோ அதுக்கப்புறம் ஓகே, ஏன் நம்ம பண்ணக்கூடாது, நம்ம பண்ணலாமே, இன்னும் கொஞ்சம் நல்ல வேலைக்கு போகலாமே அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்குள்ளே வருது. ஸோ 2012 நான் வந்து ஆயக்குடி கோச்சிங் சென்டர் எவ்ரி சண்டே நான் வந்து போக ஆரம்பித்தேன். ஃப்ரீ கோச்சிங் சென்டர் தான். ஐயா ராமமூர்த்தி ஐயா வந்து ரொம்ப அருமையாக அந்த பயிற்சி மையத்தை வந்து நடத்திட்டு இருந்தார். அங்கே போயிட்டு நான் ஒவ்வொரு அந்த சண்டேவும் வந்து அவங்க கிளாஸ் எடுக்கிறதுக்காக போகிறோன்னே இல்லையோ, அவங்க சில மோட்டிவேஷனான கதையெல்லாம் சொல்லுவாங்க. ஆல்ரெடி படித்து பாஸ் பண்ணவங்கள வந்து பேச வைப்பாங்க. ஸோ இதெல்லாம் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அதுக்காகவே நான் அந்த கிளாஸ் போவேன். போயிட்டு இருக்கப்போ நான் ஆயக்குடி கோச்சிங் சென்டரில் நான் படித்தது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணது இங்கிலீஷில் ப்ரிப்பேர் பண்ணேன். பட் அங்கே தமிழில் தான் கிளாஸ் எடுப்பாங்க. இருந்தாலும் நான் போவேன், எனக்கு தேவை வந்து விஷயம் தானே. ஸோ அதனால் போவேன். அங்கே மட்டுமே படித்து 2013 ACIO, அதாவது IB இன்டெலிஜென்ஸ் பியூரோவில் ACIO எக்ஸாம் நான் வந்து கிளியர் பண்ணேன். அது ஆல் இண்டியா லெவல் எக்ஸாம் அது. ஸோ எனக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தது, நம்ம வந்து இங்கே மட்டும்தான் படித்தோம், ஆயக்குடி ஃப்ரீ கோச்சிங் சென்டரில் படித்து ஒரு ஆல் இண்டியா எக்ஸாம் நம்மளால் கிளியர் பண்ண முடியுது அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் வந்தது. அதுக்கு இன்டர்வியூ கால் லெட்டரும் வந்தது. எனக்கு அப்போல்லாம் ஒரு பெரிய அவேர்னஸ் இல்லை, ஐடியா இல்லை. என்னென்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணால் அதாவது பர்மிஷன் வாங்கணும், பர்மிஷன் வாங்கிட்டு தான் வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதணுன்ற ஒரு அவேர்னஸ் எனக்கு இல்லை. ஸோ NOC இன்டர்வியூ கால் லெட்டரில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் NOC வாங்கிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி லெட்டரில் வந்தது. ஸோ நான் என்ன பண்ண, உடனே எங்கள் ஆஃபீஸ்க்கு எழுதி கொடுத்தேன், எனக்கு வந்து இந்த மாதிரி இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு நீங்கள் அந்த தடையின்மை சான்றிதழ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நான் ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர் கொடுத்தேன். லாஸ்ட் மினிட், அதாவது நாளைக்கு இன்டர்வியூனா எனக்கு இன்றைக்கி சாயங்காலம் வந்து ரிஜெக்ட் ஆகி வருது. என்ன ரீசன்னா, நீங்கள் வந்து பர்மிஷன் வாங்காமல் நீங்கள் எக்ஸாம் எழுதிருக்கீங்க, ஸோ உங்களுக்கு NOC தர முடியாதுன்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணுறாங்க. எனக்கு கஷ்டமாக போச்சு. ஏன்னா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தேன்றது எனக்கு நல்லா தெரியும். கடைசியில் NOC இல்லாமல் நம்ம வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியாமல் போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பயந்தேன், அழுதேன், ரொம்ப கதறி நான் அழுதேன். பட் அவங்க என்ன ரூல்ஸ் தானே ஃபாலோ பண்ண முடியும், கவர்மெண்ட்லனா என்ன ரூல்ஸோ அதுதான். ஸோ NOC இல்லாமலே நான் வந்து திண்டுக்கல்லேருந்து கிளம்பி சென்னைக்கு போனேன். அடுத்த நாள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு என்னை NOC இல்லைனா அட்டன் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அவங்களே நீங்கள் ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர் கொடுங்க, வித்தின் 7 டேஸ்க்குள்ளே நீங்கள் NOC ப்ரொடியூஸ் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு லெட்டர் கொடுத்து நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணலான்னு சொன்னாங்க. ஸோ NOC கொடுக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் வந்துட்டோம், இன்டர்வியூவாச்சும் அட்டன் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இன்டர்வியூ நான் அட்டன் பண்ணேன். இன்டர்வியூவும் எனக்கு பெருசாக எனக்கு ஐடியா இல்லை, ஏன்னா எந்த இப்போ மாதிரி மார்க் இன்டர்வியூ அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணலை. டைரெக்டாக போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். ரொம்ப நல்லா பண்ணலை நான், எனக்கே தெரியுது. நான் ரொம்ப பயந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணேன், சரியாக பண்ணலை. அதே நேரம் எனக்கு அந்த சர்வீஸும் கிடைக்கல. ஒரு 1 வீக் கழித்து ரிசல்ட் வந்தது, என்னோடய நேமும் அதில் நம்பரும் அதில் வரல. அதுக்கப்புறம் தான் நான் ஃபீல் பண்ணேன், நம்ம வந்து இன்டர்வியூ ஒழுங்காக பண்ணாத காரணம் முன்னாடி நாள் நடந்த அந்த ஒரு விஷயங்கள், இதுலேருந்து நான் வெளியே வரவே இல்லை, இன்டர்வியூ சரியாக பண்ண முடியல. ஸோ நமக்கு ஒரு தடையாக இருக்கிற மாதிரி இருக்குது இந்த ஜாப்னு சொல்லிவிட்டு, ஸோ ஜாபை ரிசைன் பண்ணிவிட்டு நான் சென்னை போனேன். சென்னை போயிட்டு மனித நேமில் படிச்சுட்டு இருக்கப்போ திருப்பி எனக்கு இங்கேருந்து லெட்டர் வருது, உங்களோட ரிசைனேஷனை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, நீங்கள் வந்து ப்ராப்பராக ரிசைனேஷன் கொடுக்கலன்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் வந்தது. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, ஏன்னா ரிசைனேஷனும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டுறாங்க, லீவ் தான் கொடுக்கல, NOC தான் கொடுக்கல, ரிசைனேஷனுமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி நான் மறுபடியும் திண்டுக்கல் வந்து மறுபடியும் இன்னொரு ரிசைனேஷன் லெட்டர் கொடுத்தேன். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அதையும் அக்செப்ட் பண்ணிக்கல.
மூணாவது தடவை நான் ரிசைனேஷன் கொடுத்து தான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ ஒரு ரிசைனேஷன் லெட்டரே வந்து பார்த்திங்கன்னா நான் 3 டைம்ஸ் கொடுத்தேன். கொடுத்துட்டு சென்னை போயிட்டு மனிதநேயமில் நான் வந்து படிச்சுட்டு இருந்தேன். ஒரு 2 months படித்தேன். அதுக்கப்புறம் ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர், அதாவது ஸ்டேட் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்னு சொல்லுவாங்க, அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டைம் ஸ்டூடெண்ட்டாக அங்கே நான் படித்தேன். அங்கே படிச்சுக்கிட்டே திருப்பி அதே வருஷம் 2014 நெக்ஸ்ட் இயர் அதே இன்டெலிஜென்ஸ் பியூரோ எக்ஸாம் எழுதுகிறேன். நான் எக்ஸாம் கிளியர் பண்ணுறேன், இன்டர்வியூ போகிறேன். இன்டர்வியூ ரொம்ப நல்லா பர்ஃபெக்டாக ரொம்ப நல்லா பண்ணேன். எனக்கு அந்த ஜாப் அடுத்த வருஷம் எந்த ஜாபில் நான் ஃபெயில் ஆனானோ அதே ஜாப் அடுத்த வருஷம் நான் வந்து எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்தது. மத்திய பிரதேஷ் சிவபுரியில் ட்ரைனிங்னு சொல்லிட்டு வந்தது. ஆனால் அதுக்கு இடையில் நான் மற்ற எக்ஸாம்லாம் எழுதியிருந்தேன். NICL எக்ஸாம் எழுதியிருந்தேன், ரயில்வே எக்ஸாம் எழுதியிருந்தேன், IBPS எக்ஸாம் எழுதியிருந்தேன். ஸோ இது எல்லாமே எனக்கு சக்ஸஸ் வந்துக்கிட்டே இருந்தது. ஒன்ஸ் இந்த ஜாப் ரிசைன் பண்ணிட்டு நான் ஃபுல் அதாவது கம்ப்ளீட்டாக நான் வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய முழு முயற்சியோடு நான் இறங்குறப்போ நான் எழுதுகிற எக்ஸாம் எல்லாமே எனக்கு பாஸ்ன்னு தான் வந்தது. ஸோ நான் NICLல அசிஸ்டண்ட்டாக நான் ஜாயின் பண்ணேன். ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கப்போ எனக்கு அதை விட பெட்டராக சேலரி வந்து சவுத் சென்ட்ரல் ரயில்வே இல்லை கிடச்சிது. இன்னொன்று என்னென்னா சவுத் சென்ட்ரல் ரயில்வே ஜோனில் நான் அந்த ஜோனில் நான் வந்து அந்த ஜோன் ஃபஸ்ட்டு வாங்கின மார்க் நான். ஸோ எனக்கு அதுவும் ஒரு மோட்டிவேஷன். கண்டிப்பாக ஒரு ஜோனில் சவுத் சென்ட்ரல் ரயில்வே ஜோனில் வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமில் முதல் மாணவனாக வர முடியுது, அதாவது ஃபஸ்ட்டு ரேங்க் வாங்க முடியுதுன்றப்போ எனக்கு இன்னும் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. ஓகே, அப்போ கண்டிப்பாக நம்மக்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குது, நம்ம முயற்சி பண்ணால் கண்டிப்பாக எதுனாலும் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் எனக்கு கொடுத்தது. ஸோ NICலேருந்து ரிசைன் பண்ணிவிட்டு நான் ரயில்வேயில் ஒர்க் பண்ணேன். ரயில்வேலையுமே ரொம்ப நாள் ஒர்க் பண்ணல. ஏன்னா நான் ஒர்க் பண்ணது பார்த்திங்கன்னா ஹைதராபாத்தில் ஒர்க் பண்ணேன். எனக்கு ரொம்ப டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்ததால் அதுக்கடுத்து IBPS எக்ஸாம் ரிசல்ட் வந்தது, பேங்க் எக்ஸாம் ரிசல்ட்டு. அதில் POவாக செலக்ட் ஆனேன். திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் பக்கத்துலேயே எனக்கு போஸ்டிங் போட்டாங்க. ஸோ அதனால் அந்த ரயில்வே ஜாபையும் ரிசைன் பண்ணிவிட்டு நான் இங்கே அதாவது என்னோடய 4வது போஸ்ட்டு பேங்க்கில் வந்து POவாக ஜாயின் பண்ணுறேன். கிட்டத்தட்ட பேங்க்கில் ஒரு 2.5 years ஒர்க் பண்ணிவிட்டு மற்ற இன்னும் நம்ம வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம் எழுதுகிறேன். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இது வரைக்கும் நான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு பப்ளிக் செக்டார் இப்படி எந்த எக்ஸாமே எழுதிட்டு இருந்தேன். சரி, ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம ஏன் TNPSC ட்ரை பண்ணக்கூடாது, எனக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் தோணுச்சு. ஸோ TNPSC Group 2 Group 1 எழுதணும் அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் தோணுச்சு. Group 2 எழுதினேன் பேங்க்கில் ஒர்க் பண்ணிக்கிட்டே. Group 2ல் எனக்கு RI போஸ்ட் கிடச்சிது. RI போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் அதாவது வந்து பேங்கிங்கில் வந்து எனக்கு சேலரி கிட்டத்தட்ட ஒரு 40,000+ வந்தது சேலரி. நான் அதை ரிசைன் பண்ணிட்டு RIனா 16-17 சேலரி வரும். ஸோ அது போகணுமா வேணாமா யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அதனால் போய் ஜாயின் பண்ணல, நான் RI ஜாயின் பண்ணாமல் தான் இருந்தேன். அதுக்கு முன்னாடி நான் ரயில்வேல வந்து 52,000 சேலரி, அந்த சேலரி விட்டுட்டு தான் நான் 37,000 சேலரிக்கு வந்தேன். நான் ஆக்சுவலாக பேங்க்கில் ரிசைன் பண்ணுறப்ப 52,000 சேலரி, அதை ரிசைன் பண்ணிவிட்டு தான் நான் RIயாக ஜாயின் பண்ணேன், 17,000 சேலரி. ஸோ நான் இங்கே சேலரியை பார்க்கல, மெயினாக நம்மளோட கெரியர் எது நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்து தான் நான் அந்த சேலரியும் மீன் பண்ணாமல் ஒரு 1 year கழிச்சு ரொம்ப லேட்டாக தான் நான் RI ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணிவிட்டு Group 1 எக்ஸாம் எழுதுகிறேன். அந்த Group 1 எக்ஸாம் எனக்கு ஃபஸ்ட் டைம் எழுதினேன். ஃபஸ்ட் டைம்லேயே எனக்கு சர்வீஸ் கிடைச்சிது. கமர்ஷியல் டேக்ஸில் அசிஸ்டன்ட் கமிஷனராக எனக்கு சர்வீஸ் கிடைச்சிது. பட் எனக்கு நான் அதை சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஏன்னா பப்ளிக்கோட பெருசாக எனக்கு லிங்க் இல்லாத மாதிரி இருந்தது. நான் பப்ளிக் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு எண்ணம் இருந்தது. சரி, ஓகே, நெக்ஸ்ட் டைம் மறுபடியும் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி அடுத்த Group 1 எக்ஸாமில் எனக்கு DSP கிடச்சிது. ஸோ இப்போ நான் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஜாபு. ஸோ என்னோடய ஜேர்னி வந்து இதுதான். ஒரு வில்லேஜில் ஒரு புவர் ஃபேமிலியில் பிறந்து படிப்பில் அவ்வளோ பெருசாக ஒன்றும் இல்லாமல் ஏதோ அந்த ஒரு வில்லேஜ் சூழ்நிலையில் அங்கே ஒரு ஃபஸ்ட் மார்க்கு மாணவனாக எடுத்த அந்த ஒரு சின்ன விஷயந்தான் வந்து இல்லை நம்ம வந்து ஒரு டாப்பர்ன்ற ஒரு அந்த மனசுக்குள்ளே அந்த இருந்ததால தான் அடுத்து +1ல் எதுவுமே இல்லைனா கூட +2ல் ஒரு ஃபஸ்ட் ரேங்க் வாங்க முடிஞ்சு. அதுக்கப்புறம் வறுமையின் காரணமாக வந்து பிடிக்காத ஒரு கோர்ஸ் எடுத்து அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸில் ஒரு டிகிரியை பண்ணி அதுக்கப்புறம் நான் ஒர்க் பண்ணிக்கிட்டே வந்து படித்து ஒரு வேலை வாங்க முடியாமல் NOC இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு திருப்பி மறுபடியும் பல வேலைகளை வாங்குற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வந்து என் லைஃப்பில் படிப்படியாக தான் அமைஞ்சது. நான் உங்ககிட்ட இப்போது அப்படியே ஒரு 15 minutes நான் சொல்லிட்டேன். பட் இதுக்காக நான் கஷ்டப்பட்டது ரொம்ப அதிகம். வலிகளும் அந்த வேதனைகளும் ரொம்பவே தாண்டி வந்திருக்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஆனால் நான் இப்போ இருக்கிற சிச்சுவேஷனை வந்து என்னால் நம்ப முடியல. ஏன்னா
ஒவ்வொரு ஸ்டேஜ்லையுமே என்னோடய அந்த விடாமுயற்சியும் அந்த தன்னம்பிக்கையும் மட்டும்தான் என்னை இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்கே தவிர இதை தாண்டி வேறு எதுவும் இல்லை. அதுதான் இந்த விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் கண்டிப்பாக இருந்தால் யாராக இருந்தாலும் அவங்களால எதை நினைக்கிறோமோ அதை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் எனக்கு வந்து இருந்துக்கிட்டே இருந்தது. ஸோ அதனால தான் இன்றைக்கி நான் உங்கள் முன்னாடி வந்து என்னோடய லைஃப் ஜேர்னி உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு உந்துதலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். எந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும் யாராக இருந்தாலும் நீங்கள் ஆணித்தரமாக உங்களால் முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களால் நீங்கள் நினச்சதை அடைய முடியும்.